ओम सदाशिवसमारंभां शंकराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां समस्तजनकल्याणे निरतं करुणामयं नमामि चिन्मयं देवं सद्गुरुं ब्रह्मविद्वरं गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधव परमानन्दमाधव। நான்காவது அத்தியாயம் 6வது ஸ்லோகம் வரையிலும் பார்த்தோம். 7வது 8வது ஸ்லோகம் நாம் ஆரம்பிக்கும். 6வது ஸ்லோகம் அஜோபி சன் அவ்யயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபி சன் பிரகிருதிம் சுவாமதிஷ்டாய சம்பவாமி ஆத்மமாயையா. பகவான் இந்த 6வது ஸ்லோகத்தில் தன்னுடைய அவதாரத்தினுடைய மகிமையை குறித்து அல்லது அவதாரத்தினுடைய நோக்கத்தை குறித்து விவரிக்கின்றார். இதுல பிரகிருதி என்றால் என்ன, மாயை என்றால் என்ன என்று பார்த்தோம். We can interpret this sloka in a different way also. From the absolute standpoint, if you interpret, the meaning is totally different. For example, Ajopi san, Avyayatma, Bhutanam, Ishwaropi san, all these indicate the Nirguna aspect of the Lord of it. In the Ajopi san, Avyayatma, Bhutanam, Ishwaropi san, பகவான் நாமரூபங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு நிர்குண ஸ்வரூபமாக இருக்கின்றார். ஸோ இங்க பிரகிருதியும் சுவாமதிஷ்டாய, இந்த பிரகிருதிங்கிறத திரிகுணாத்மிகா பிரகிருத்தின்னு கூட எடுத்துக்க வேண்டாம். ஸோ சம்டைம் த வேர்ட் பிரகிருதி ஆல்சோ இண்டிகேட்ஸ் தி எசென்ஷியல் நேச்சர். ஸோ பிரகிருதியும் சுவாமதிஷ்டாய மீன்ஸ் வித்தவுட் டிஸ்டர்பிங் ஹிஸ் எசென்ஷியல் நேச்சர் விச் இஸ் நான் டுவல். தன்னுடைய இயல்பான அந்த ஸ்வரூபத்திலிருந்து நழுவாது அப்படி. ஸோ லார்ட் டசன்ட் பிகம் சகுன சாக்கார். இட் இஸ் ஒன்லி தி நிர்குண நிராகார் appears as saguna sakar. There is nirguna nirakar, then there is a saguna nirakar, then saguna sakar. மூணு விதமாக சொல்லுவோம். நிர்குண நிராகார் is absolute non-dual reality. Then saguna nirakar, he comes as Ishvara, அதனால சகுண நிராகார் சொல்லுவோம். சகுண சாக்கார்னா then he takes various forms also. ஓம் அப்படின்னு சொன்னோன்னா அது சகுண நிராகாரம் ஆயிடும். ஸோ சகுண சாக்கார்னு எடுத்துட்டோம்னா வித் நேம்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் ஆட்ரிபியூட்ஸ் இதெல்லாம் சகுண சாக்கார். இப்படி பல்வேறு விதமாக புரிந்து கொள்வதற்காக பிரிக்கக்கூடிய பழக்கம் உண்டு. இங்க பகவான் பிரகிருதியும் சுவாமதிஷ்டாயன தன்னுடைய நிர்குண தன்மையிலிருந்து மாறாமல், அதிலிருந்து பிறளாமல், சம்பவாமி he manifests as he manifests with names and forms. நாமரூபங்களோடு அவர் காட்சியளிக்கின்றார். எவ்வாறு காட்சியளிக்கின்றார் அப்படின்னா அது ஆத்ம மாயையா என்று பார்த்து, தன்னுடைய மாயையினால் என்று பார்த்து. பகவானுடைய தோற்றத்தினுடைய அவதாரத்தினுடைய நோக்கம் என்ன என்பதை சொல்லக்கூடியது 7வது ஸ்லோகம் 8வது ஸ்லோகம். இந்த 2 ஸ்லோகமும் சேர்ந்து படிக்கணும். यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानमधर्मस्य तदात्मानं सृजाम्यहं परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृतां धर्म संस्थापनार्थाय संभवामि युगे युगे. They are very important shlokas. போன முறை இதை ஆரம்பிக்கும் பொழுதே சொன்னேன். So Lord descending on earth is called அவதாரம். இறைத்தன்மை இந்த பூமியில் இறங்கி வருவது அவதாரம் என்று சொல்கின்றோம். See, this concept of avatar is very unique to our Hindu religion.
இறைவன் அவதாரமாக எடுத்து வருவது என்பது ஒரு பிரத்யேகமான ஒரு ஹிந்து மதத்தில் இருக்கக்கூடிய ஒரு கருத்து. அப்படி இன் அதர் ரிலிஜியன்ஸ் ஐ டோன்ட் திங்க் தெர் இஸ் அ கான்செப்ட் ஆஃப் அவதார். வேறு மதங்களில் இந்த அவதாரம் இருக்கின்றதா நமக்கு தெரியல. அப்படி சம்டைம்ஸ் தே சே தட் there are only messengers of God. தேவதூதர்கள் பூமிக்கு இறங்கி வருகின்றார்கள் அப்படின்னு சொல்வார்கள். ஆனா இறைவனே ஒரு நாம ரூபங்களை எடுத்துக்கொண்டு இந்த பூமிக்கு இறங்கி வருவாரா அப்படிங்கக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் வேறு மதங்களில் இருக்கின்ற மாதிரி தெரியவில்லை. அதனால குறிப்பாக இதிகாச புராணங்களில் எல்லாம் விரிவாக படித்து பார்த்தோம் என்றால் பகவான் இந்த அவதாரத்தை எடுத்து வருகின்றார். அவதார என்றாலே அவதரதி இதி அவதாரக. So in English when we translate it, it becomes incarnation. So when Lord comes down, it is called incarnation. When we take birth, it is not incarnation, it is reincarnation. நமக்கு இது எப்பொழுதும் புனர் ஜென்மம் தான். ஆனா நம்ம திட்டும்போது சொல்லலாம் இது என்ன அவதாரமோன்னு வேணா சொல்லிக்கலாமே தவிர, பட் நம்ம அவதாரங்கள் கிடையாது. இது ஒன்லி தி புனர் ஜென்மம். பட் லார்ட் when he takes birth, every birth is only an incarnation. அவர் ஒவ்வொரு முறை இறங்கி வரும்பொழுதும் அது ஒரு அவதாரமாக இருக்கும். இந்த அவதாரங்களில் கூட there are so many types of avatar. It is very difficult to comprehend it. அவதாரங்கள்ல எவ்வளவோ அவதாரங்கள் உண்டு. இப்ப நித்திய அவதாரம் ஒரு அவதாரம் உண்டு. அப்புறம் அம்ச அவதாரம், கலா அவதார, அப்புறம் பூர்ண அவதாரம், அப்புறம் மரியாதா அவதாரம், லீலா அவதாரம், இப்படி நிறைய அவதாரங்கள் சொல்வார்கள். ஸோ நித்திய அவதாரம் தெரியும் நமக்கு. நித்திய அவதாரம் he just eternally he comes down. He is ever present. In some form he is always present on earth. That is nitya avatar. Then there is only amsha avatar. Amsha avatar meaning all qualities doesn't manifest in that avatar. இறைவனுடைய எல்லா விதமான குணாதிசயங்களும் ஆற்றல்களும் அந்த அவதாரத்தில் அவர் வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த அவதாரத்திற்கு என்ன தேவை அதை மட்டும் வெளிப்படுத்தக்கூடியது அம்ச அவதாரம் அப்படின்னு சொல்லுவோம். Then there is something called கலாவதாரம். ஸோ கலா அப்படின்னா ஷோடச கலா அப்படின்னா அது பூர்ணம்னு சொல்லும். பொதுவாக கிருஷ்ணாவதாரத்தை சொல்லும் பொழுது பூர்ணாவதாரம் என்று சொல்வார்கள். பட் இஃப் யூ ஆஸ்க் மீ, எவ்ரி அவதார் இஸ் ஒன்லி பூர்ண அவதார், வெதர் இட் இஸ் மத்ஸ்ய அவதார, கூர்ம அவதார. ஏன்னா எந்த அவதாரத்திற்காக அவர் ஒரு சரீரத்தை எடுத்து வந்தாரோ அதை பூர்த்தி செய்கின்றாரா இல்லையா? அதனால அக்கார்டிங் டு தட் கான்செப்ட் இட் இஸ் ஒன்லி பூர்ணாவதாரம். ஆனா கிருஷ்ணாவதாரத்தை பூர்ணாவதாரம் என்று சொல்வார்கள். ராமருடைய அவதாரத்தை கலாவதாரம் அப்படின்னு சொல்லலாம். Sometimes it is also called Maryada Avataram. See, the word Maryada is also a beautiful word. Martyehi Adiyate iti Maryada. Maryada. Martyehi by mortals. Adiyate means accepted by mortals. மனிதர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதனால மரியாதா புருஷோத்தம ராமருக்கு ஒரு பெயரே உண்டு. Because he set a different standard for dharma. See, there was one existing standard for dharma earlier. There was a general standard for dharma. But how a husband and wife should live, for that he set a very special standard. அது ராமருடைய ஒரு பிரத்யேகமான ஒரு வழிபாடு அப்படி. So he set a different standard for even family life. ஒரு அம்மாட்ட எப்படி இருக்கணும், ஒரு அப்பாட்ட எப்படி இருக்கணும், ஒரு சகோதரர்களிடத்தில் எப்படி இருக்கணும், தான் திருமணம் செய்து கொண்ட ஒரு மனைவியின் இடத்தில் எப்படி இருக்கணும், how to treat a wife, how to be with father, mother. Otherwise there is no point in worshipping Rama or studying Ramayana if you don't follow all these family values. So he exhibited absolute values and these virtues in his own personal life also, apart from fulfilling the needs of the society. So during his time also there was a
social fabric, it was slowly, breaking down. So that social fabric also was set right by Rama. அதையும் அவர் வந்து சரி பண்ணார். So whether it is individual values or following the values of the society, he absolutely set a new standard for himself and his own actions. அது பார்ப்போம், கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். அதனால அவர் வந்து ஒரு மரியாதை அவதாரம், ஒரு அம்சாவதாரம்னு சொல்லுவோம். இன்னொன்னு அதற்கு காரணம், இப்ப ராமர் வந்து சூரிய குலத்தில் பிறந்தார், கிருஷ்ணர் வந்து சந்திர குலத்தில் பிறந்தார். Now if you take sun, it is only 12 kalas. சூரியனுக்கு வந்து 12 கலைகள் தான் உண்டு. சந்திரனுக்கு வந்து பூரணமாக 16 கலைகள் உண்டு. So since Krishna was born in that Shodasha Kala, the dynasty of Chandra, then he is always told as Purna Avatar. அவர் வந்து பூர்ண அவதாரம்னு சொல்றோம். ராமர் பூர்ண அவதாரம் இல்லையா? ராமரும் கூட பூர்ண அவதாரம் தான். ஒவ்வொரு அவதாரத்திற்கு இப்படி ஒவ்வொரு மகிமைகளை சொல்லக்கூடிய ஒரு வழக்கம் உண்டு. அப்ப இந்த அவதாரங்கள் எல்லாம் பூமிக்கு வந்த பிறகு வாட் இஸ் தி பர்பஸ் ஃபார் விச் தே டிசெண்டட், அவர்கள் வந்து எதற்காக வருகின்றார்கள்? ஸோ ஈஸ்வரனை அவதாரம் எடுத்து வருகின்றார்னு சொல்றோம். ஸோ இட் இஸ் கிளியர்லி செட் இன் திஸ் வேர்ஸ், யதா யதாஹி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரதம். ஹே பாரத, யதா யதா, எப்பொழுது எப்பொழுதெல்லாம், தர்மஸ்ய கிளானிஹி, when there is a decline in righteousness or righteousness declines, எப்பொழுது எப்பொழுதெல்லாம் தர்மம் என்பது குறைகின்றதோ அல்ல அதர்மமானது தழைத்து ஓங்குகின்றதோ, உயர்கின்றதோ. அபியுத்தானம தர்மஸ்ய, ஒன்று வந்து தர்மஸ்ய கிளானிகே, ஸோ டிக்ளைன் ஆஃப் தி தர்ம அண்ட் தி அதர்ம ஓவர் பவர் செட், அதர்மமானது எப்பொழுது ஓங்குகின்றதோ, தர்மம் தாழ்ந்தும் அதர்மம் ஓங்கியும் இருக்கின்றதோ, அப்பொழுதெல்லாம் பகவான் அவதரிக்கின்றார் என்று இந்த ஸ்லோகம் நமக்கு சொல்கின்றது. உண்மையிலே தர்மத்திற்கு ஏதாவது கிளானி, தர்மத்திற்கு அழிவுங்கிறது இருக்க முடியுமா அப்படின்னு இருக்க முடியாது. எது வந்து எப்பொழுதும் அழிக்க முடியாததோ அதுதான் தர்மம். போன முறை கூட நான் அதை ஆரம்பிக்கும் பொழுது சொல்றேன், யோகோ நஷ்ட பரந்தப்பன்னு சொன்னார். யோகத்திற்கு நஷ்டம் இருக்க முடியாது. அது நஷ்டமடைவதாக இருந்தால் யோகமாக இருக்க முடியாது. அழியக்கூடியதாக இருந்தால் அது ஒரு பொழுதும் தர்மமாக இருக்க முடியாது. Only thing is just reviving. Probably the dharma is not in its fullest measure when it manifests. அது வெளிப்படும் பொழுது தர்மம் பூரணமாக வெளிப்படாமல் இருக்கலாம். So it is just hiding up. அந்த தர்மத்தை பூரணமாக வெளிப்படுத்துவதற்காக பகவான் வந்து அவதரிக்கின்றார். இல்லைன்னா இந்த தர்மத்தை பின்பற்றக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கும் பொழுது, in order to instill this righteousness in the hearts of the people, sometimes they do not know what is real righteousness is. அவர்களுக்கு எது உண்மையான தர்மம் என்று தெரியாத பொழுது அவர்களுடைய உள்ளத்தில், when their own heart is overpowered by their own likes and dislikes or their own whims and fancies, somebody has to set them right, somebody has to put them in right path. So in society majority of the people, when they don't follow dharma, இல்ல அவர்களுக்கு எது தர்மம் அப்படின்னு தெரியலன்னா, அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களை ஒரு தர்மத்தினுடைய பாதையில் வழி நடத்தி எல்லோரிடத்திலும் அந்த தர்ம சிந்தனையை ஏற்படுத்துவதற்காக பகவான் வந்து அவதரிக்கின்றார். See, if everybody follows dharma, there is no need for Lord to take any avatar. எல்லாருமே தர்ம சிந்தனை உடையவர்களாக இருந்தால் பகவான் அவதாரம் எடுப்பதற்கான அவசியம் கிடையாது. உடனே நாம நினைக்க வேண்டாம், ஆனால்தான் இப்பெல்லாம் பகவான் அவதாரம் எடுக்கிறது இல்லை போல இருக்கு, நாமெல்லாம் ரொம்ப தர்மவான்கள்னு. Don't think that way. When everybody follows adharma also, there is no need to take any avatar. See, எல்லாரும் அதர்மத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தால் the adharma will fight against adharma and finally they all get destroy. அவர்களை தாங்களே அதர்மத்தையே அழித்து கொள்ளும். அதனால அப்பொழுதும் வந்து பகவான் அவதாரம் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சரி, எல்லோரும் தர்மத்தை பின்பற்றுபவர்களாக இருந்தாலும் அவதாரம் தேவையில்லை.
எல்லோரும் அதர்மத்தை பின்பற்றுபவர்களாக இருந்தாலும் அவதாரம் தேவையில்லை. அப்ப இந்த உலகத்தில் தர்மத்தை பின்பற்றுபவர்கள் இருந்து அந்த தர்மத்தை பின்பற்றுபவர்களை தர்மத்தை பின்பற்ற விடாமல் இடையூறு செய்யக்கூடியவர்கள் இருந்தார்கள் என்றால் அந்த இடையூறு செய்பவர்களை அகற்றுவதற்காக, அழிப்பதற்காக பகவான் என்ன செய்கின்றார்? அவதாரம் செய்ய வேண்டிய நோக்கம் இருக்கிறது. Therefore he says that so I manifest myself. என்னை நானே சிருஷ்டித்துக் கொள்கின்றேன் அப்படின்னு சொல்றார். என்ன காரணம்? அதை அவரே சொல்றார். பரித்ராணாய சாதுனாம், பின்னாடி பார்ப்போம். சாதுக்களை காப்பதற்காகவும், விநாசாயச்ச துஷ்கிருதாம், in order to destroy the evil doers. அப்புறம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய, for the establishment of dharma. சம்பவாமி யுகே யுகே. யுகே யுகே means time to time. So I manifest myself time to time. அந்தந்த காலகட்டத்திற்கு அந்தந்த நேரத்திற்கு தேவையான பொழுது என்னை நானே சிருஷ்டித்துக் கொள்கின்றேன் அப்படின்னு பகவான் சொல்லுகின்றார். வாட் இஸ் திஸ் தர்ம? இந்த தர்மம் என்றால் என்ன? தர்மஸ்ய கிளானின்னு என்ன? So there are different interpretations. Now dharma at the level of absolute reality, it is totally different. So dharma from the level of jnana. Then dharma at individual level. Individual level வரும்பொழுது man is predominantly ruled by his own emotions. மனிதர்கள் பெரும்பாலும் அவரவர்களுடைய உணர்ச்சிகளால் ஆளப்படுகின்றார்கள். So what is dharma at the individual level or at the emotional level or from the perspective of bhavana? So the bhavanailirundhu பார்த்தோம்னா what is dharma? It is totally different. தர்ம சம்ஸ்தாபனம்ங்கிறது இல்லைன்னா தர்மஸ்ய கிளானிங்கிறது வேறு. Then there is a dharma at the level of karma. So performing one's own kartavya karma is also a dharma. So from the standpoint of karma, so there are three standpoints. From the standpoint of karma, dharma is totally different. See, from the standpoint of our own emotions, our own feelings, our own thoughts, then dharma is totally different. From absolute reality standpoint, what is dharma? That is totally different. Now we will just see, I think I have told many times, but never mind. From the etymological, derivation, if you take this word dharma and you just derive it etymologically, then it becomes dharanat dharma iti ahuhu. Mahabharata also says this. Dharanat means that which upholds, so sustains, இல்லைன்னா maintains, integrates. ஆங்கிலத்தில் சொல்லும் பொழுது that which sustains everything is dharma, that which maintains everything is dharma, that which integrates everything is dharma. Closely you follow these words. எது எல்லாவற்றையும் தாங்குகின்றதோ அல்லது காக்கின்றதோ அல்லது ஒருங்கிணைக்கின்றதோ. It is very difficult to do all these jobs, to sustain, to sustain anything, to maintain any relationship. It is not that easy. So to sustain certain things, to maintain and to integrate, எல்லாரையும் ஒருங்கிணைத்து அழைத்து செல்வதுங்கிறது, you know how difficult it is to unite, the different minds. So people are all, everything is, they are all individuals. அப்ப எல்லாரையும் இணைத்து கொண்டு வர வேண்டும். அதனால அதை தர்மம்னு சொல்றோம். Now just opposite to this is called adharma. இதெல்லாம் that which disintegrates everything. எது ஒன்று எல்லாவற்றையும் ஒருங்கிணைக்காமல் இருக்கின்றதோ, ஒருங்கிணைக்க முடியாமல் போகின்றதோ, அல்லது காக்க முடியாமல் போகின்றதோ, தாங்குவதற்கு ஆற்றல் இல்லாமல் போகின்றதோ, அதெல்லாம் என்ன ஆயிடும்? தாங்க முடியாதது, காக்க முடியாதது, ஒருங்கிணைக்க முடியாதது. All that will become adharma. When we cannot unite something, then it is called adharma. So this is one meaning. It is another meaning, dharyate anena iti. That is also equally same meaning.
that which upholds everything. அல்லது எந்த ஒன்றினால் அனைத்தும் தாங்கி பிடிக்கப்படுகின்றதோ அதற்கு கூட என்ன சொல்றோம், அதுவும் தர்மம்னு சொல்றோம். பெரிய வித்தியாசம் கிடையாது. ஒன்று வந்து தாங்குவது, காப்பது, எல்லாவற்றையும் ஒருங்கிணைப்பது, அல்லது எந்த ஒன்றினால். So the importance falls on the subject here. எந்த ஒன்றினால் அனைத்தும் காக்கப்படுகின்றதோ, தாங்கப்படுகின்றதோ, அனைத்தும் ஒருங்கிணைக்கப்படுகின்றதோ அதை வந்து தர்மம் என்று சொல்கின்றோம். Therefore, it is very important. You see, much later also we will study. Now, even our own Chinmaya Mission pledge also, if you see, it starts only with that sentence. We stand as one family. It's a beautiful sentence, Gurudev. He started that very pledge. We stand as one family. That means what? We have to integrate everything. Now the question is, what is this integration, or what is disintegration? So we have to slowly புரிந்து கொள்ள வேண்டும். So even this integration and disintegration from nature's level, இயற்கையினுடைய ஒரு நிலைப்பாடிலிருந்து, then from the individual standpoint, see, from the individual standpoint, what is integration and disintegration? Then from the absolute standpoint, or from the worldly standpoint also. So உலக ரீதியிலிருந்து பார்க்கும் பொழுது இவையெல்லாம் என்னங்கிறது எல்லாவற்றையும் விளக்குவதுங்கிறது ரொம்ப கஷ்டம். But to the extent we will just see the bird's eye view, பறவையினுடைய கண்ணோட்டம் மாதிரி பார்ப்போம். அப்புறம் you yourself have to expand everything, and we should try to put all those things into practice. Otherwise, what is the point in studying Yada Yada Dharmasya Glanirvavati Bharata? If everything is going to be get disintegrated, then we are going to ruin all the relationships. Then what is the point in studying Bhagavad Gita? Then there is no point. No. From the standpoint of the nature, இயற்கையை நம்ம பார்த்தோம்னா, actually இயற்கையில there is no disintegration. In nature, there is no disintegration. Nature, there is only integration. இயற்கை வந்து எல்லாவற்றையும் ஒருங்கிணைக்கக்கூடியது. It is only man creates all kinds of confusions and conflicts, or he infects the nature. மனிதனுடைய செயல்பாடுகளால் தான் இயற்கையில என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, there is a disintegration. Otherwise, by nature, it functions with great order. இப்ப இயற்கையில இருக்கக்கூடிய பார்த்தோன்னா, ஒவ்வொரு there are forces in nature இருக்கிறதா இல்லையா? இயற்கையில வந்து எவ்வளவோ சக்திகள் இருக்கின்றது. So there are various forces in nature. If you take every force, இயற்கையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு சக்தியை எடுத்துக்கொண்டோம் என்றால், one is called, it has its own inherent nature. See, what is dharmam அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். The inherent nature of that particular force is called dharma. Then with its own inherent nature, it functions with a certain amount of law and order. அப்ப அந்த இயற்கையிலே என்ன இருக்கும்? law and order எல்லாம் சொல்றோமா இல்லையா? அந்த இயற்கையில அதற்கென்று ஒரு இயல்பு இருப்பதோடு மட்டுமில்லாமல் அதற்கென்று சில விதிமுறைகள், ஒரு விதிமுறை அமைத்துக் கொள்கின்றது. ஒவ்வொரு சக்தியும், இயற்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சக்திக்கும் ஒரு விதிமுறை அப்படின்னு ஒன்று இருக்கின்றது. There is a law. Then there is a order. Order means not only a cosmic law, there is something called cosmic rhythm. So எல்லாமே பார்த்தோன்னா the whole function of the nature of it. So it is precisely, it functions with this law and order. No, who controls them? So யார் வந்து இவர்களை எல்லாம் இயக்கிக் கொண்டே இருக்கின்றார்கள்? உதாரணத்திற்கு சூரியன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, what is the essential nature or the inherent nature of the sun? The inherent nature or the essential nature of the sun is heat. அதற்கு உஷ்ணம்ங்கிறது அதனுடைய ஸ்வபாவம். ஒளியும் இருக்கின்றது, அது ஒளியும் கூட அதனுடைய ஸ்வபாவம், உஷ்ணமும் கூட அதனுடைய ஸ்வபாவம். And how the whole
the sun functions பாருங்க, சூரியனுடைய அந்த செயல்பாடுகளை எடுத்துக்கொண்டோம் என்றால் there is a great law and order you will see it. அது ஒரு விதிக்கு கட்டுப்பட்டு ஒரு ஒருங்கிற்கு கட்டுப்பட்டு அது இயங்கிக் கொண்டே இருக்கின்றது. We see there is a sunrise from our own standpoint. Then there is a sunset also. அப்ப இயற்கையில் இருக்கக்கூடிய எல்லா சக்திகளும் ஒரே மாதிரி செயல்பட்டால் தான் இந்த சூரியனுடைய உதயம் இல்லைன்னா சூரியனுடைய மறைவு அப்படிங்கிறதுல அஸ்தமனம்ங்கிறதெல்லாம் சாத்தியமாகும். ஸோ ஒரு நாள் கூட அது தாமதமாக வருவது கிடையாது, ஒரு நாள் கூட அது தாமதமாக அஸ்தமனம் ஆவது கிடையாது. ஸோ தெர் இஸ் அ பர்ஃபெக்ட் ஹார்மனி வென் இட் ஃபங்க்ஷன்ஸ். அது ரொம்ப அருகாமையிலும் வருவது கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்ப இவ்வளவு வெப்பம் இருக்கின்றதே அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் ஆல் அவர் கான்ட்ரிபியூஷன், பிகாஸ் டு தி எக்ஸ்டென்ட் we have destroyed the nature of it. See, we have created disorder in nature of it, and nature doesn't like disorderliness of it. அதுக்கு ஒரு ஒழுங்கு தன்மை இல்லாமல் இருக்கிறதை இயற்கை விரும்பாத. So it reorganizes itself, then we call it as calamity of it. So there is an order, we create disorder, and nature doesn't like disorder. It reorganizes itself, it comes back to its own order of it. அப்ப நாம் அதை என்ன சொல்றோம், அதை நாம் வந்து calamity, nature's calamity ன்னு சொல்றோம். So there is no nature's calamity. We create all the disorder. நாம் வந்து ஒரு ஒருங்கின்மையை நாம் வந்து ஏற்படுகிறோம். அப்படித்தான் யாராவது கோபப்படும் பொழுது கூட நாம் என்ன சொல்றோம், there is a disorder, then somebody has to get angry, then bring back everybody into order, and you say that that person is an angry person. His anger is only to bring everything back to the order. If there is no anger, there is no Rudra, what will happen? You worshiping Om Namo Bhagavate Rudraya. Anger is worshipped only in our religion. Otherwise, people also, they just go, they think or they function according to their own likes and dislikes. At most செல்ஃபிஷ்னஸ். இப்போ மனிதர்களிடத்துல கூட சுயநலம்ங்கிறது அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ஒரு சந்திரன் எடுத்துட்டோம்னா அதனுடைய இயல்பு என்ன, குளிர்ச்சி அதனுடைய இயல்பு, அதே தான் அதற்கு இயல்புன்னு சொல்லுவோம். Then how beautifully the sun moves around the earth பார்க், அது எவ்வளவு அழகாக அது வந்து பூமியை சுற்றி வந்து கொண்டே இருக்கின்றது. இன்ஃபேக்ட் சந்திர இஸ் ஆல்வேஸ் பூர்ணம். அதற்கு வந்து வளர்பிறையும் கிடையாது, அதற்கு வந்து தேய்பிறையும் கிடையாது. அது எப்பொழுதுமே பூரணமாகத்தான் இருக்கின்றது. எப்படி சூரியனுக்கு உதயமும் அஸ்தமனமும் கிடையாது, அதே மாதிரி சந்திரனுக்கு வளர்பிறையும் தேய்பிறையெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒன்லி ஃப்ரம் அவர் ஸ்டாண்ட் பாயிண்ட் when we look at it, we see this waning and waxing, all that. Always அதற்கு வளர்பிறையும் இல்லை, அதற்கு வந்து தேய்பிறையும் கிடையாது. ஸோ அதனால ஒரு நியதி பார்க்கின்றோம். ரெண்டாவது என்ன பார்க்கின்றோம் அப்படின்னா ஒரு அதனுடைய இயல்பை பார்க்கின்றோம். So progress in this world or humanity is possible as long as these forces function with their nature and without trespassing the law. எப்ப ஒரு சமுதாயத்தில் ஒரு முன்னேற்றம்ங்கிறது இருக்கும், ஒரு ஒழுங்குங்கிறது இருக்கும்னா எதுவரையிலும் இந்த சக்திகள் எல்லாம் தங்களுடைய இயல்புகளுக்கு கட்டுப்பட்டு தங்களுடைய நியதியை விதியை மீறாமல் அவையெல்லாம் செயல்படுகின்றதோ, so long as there will be a prosperity. So human prosperity is directly proportional to this nature and the nature abiding by its own law and order. இதுதான் வந்து தர்மம். அப்ப எப்பொழுது இந்த தர்மத்தில் ஒரு கிளானியம், ஒரு சரிவு ஏற்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் என்ன பண்றாரு அப்படின்னா பகவான் வந்து ஐ மேனிஃபெஸ்ட் மை செல்ஃப் அப்படின்னு சொல்ல. when it comes to human, மனிதர்கள்னு வரும்பொழுது வாட் இஸ் அவர் ஓன் தர்ம, மனிதர்களுடைய தர்மம் என்ன? இப்ப இயற்கையினுடைய தர்மம் பார்க்கும், அதற்குன்னு ஒரு இயல்பு இருக்கின்றது, அப்புறம் அதற்கு என்று ஒரு நியதி, ஒரு விதிமுறைகள் வருகின்றது. So man also should set a standard for himself. அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒண்ணு இருக்கணும், ஒரு நியதின்னு ஒண்ணு இருக்கணுமா இல்லையா? இப்ப அந்த நியதினா தர்மம். வாட் இஸ் திஸ் தர்ம? தட் இஸ், இந்த தர்மத்தை தான் நம்ம சத்தியம்னு சொல்றோம். எதை தர்மம்னு சொல்கின்றோமோ
அதை தான் வந்து சத்தியம்னு சொல்கின்றோம். ஒரு விஷயத்தினுடைய இயல்பை இன்னது என்று நாம் நிர்ணயித்த பிறகு அந்த வஸ்துவானது அதனுடைய இயல்பில் இருந்து மாறாமல் இருக்க வேண்டும். அப்படின்னா அந்த அந்த இயல்பு வந்து அந்த வஸ்து வந்து தர்மத்திற்கு சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு நடக்கின்றது என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஹோப் இட் இஸ் கிளியர். புரியுறதா? சங்கராச்சாரிய பகவான் கூட பாஷ்யங்கள்ல சொல்வார், எத் ரூபேன என் நிச்சிதம் தத் ரூபம் ந வியபிச்சரதி இதி சத். வியபிச்சரதி சேத் அசத் அப்படின்னு சொல்லிடுவார். ஒரு பொருளினுடைய இயல்பை இன்னதென்று நிர்ணயித்த பிறகு அந்த பொருள் அதனுடைய இயல்பிலிருந்து மாறாமல் இருந்தால், when you define a nature of that object, when that object doesn't deviate from its own nature, then it is called such. Suppose if it deviates from its own nature, then the whole definition for that object is not right. So Suryan under, so you have defined it gives light. So that is its nature. Suppose if it deviates from its own nature, then we cannot call it a sun. In the same way, when we say human being, மனிதர்கள்னு சொல்லும் பொழுது என்ன இருக்கணும்? Then there must be some inherent nature ஒன்று இருக்கணுமா இல்லையா? an inherent goodnessனு ஒன்று இருக்கணுமா இல்லையா? அப்போ ஒரு நியதி இருக்கணும். பட் அப்படி ஒன்று பார்க்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. Sometimes it is said it is very easy to see God also. No, mind by word. It is very easy to see God, but it is very, very difficult to see a good, consistent human being when it comes to his behavior. A human being with good behavior and consistently behaving in a good way, to see somebody that kind of a consistency is very, 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 very rare. Therefore it is said, no, we have to assert, we have to ask, then what is dharma in me? Appa and the manidan, when he stands for something, then it is called dharma. Then he has to function with, அவனுக்குன்னு என்ன இருக்கணும்? சில விதிமுறைகள் இருக்க வேண்டும், சில நியதிகள் எல்லாம் என்ன இருக்க வேண்டும்? நியதிகள் எல்லாம் இருக்க வேண்டும். ஸோ அதுதானே நம்மளுடைய, அதுக்கு தான் பிளட்ஜ் சொன்னேன். Gurudev beautifully, if you are a Chinmaya Mission member, it is said we stand as one family, bound to bound to each other with love and respect. We serve as an army. How beautifully this pledge is written. But we always say that we stand as one family. We always work with likes and dislikes. We serve with our ego. Then if this is our own pledge, then where is dharma? Where is integration? If there is only, we function only with likes and dislikes. We only serve with ego, an enormous ego. Then where is the question of this dharma? Therefore, when it comes to human righteousness for human beings, then here also there is a integration, there is a disintegration. அப்படிதானே ஆரம்பிச்சோம். நேச்சர்ல கூட அப்படிதானே இருக்கு. Now, what is integration and disintegration in human beings? One is called, what is more important, please understand it. It is integrating the inner personality. Man has got the inner personalities. There are many aspects which rule our own inner personality. தமிழ்ல personalityனா ஆளுமைன்னு சொல்றோம். So அக ஆளுமைகள். So our mind is one aspect, intellect is one aspect. All our senses are also, they are also various aspects of our own personality. Then we have to integrate all our senses, mind, intellect, integrating all these things together, then that becomes dharma. So integration of inner personality is called dharma. This is the first and foremost dharma. Before you step out, first try to integrate yourself. A totally disintegrated person, even in his own personal life, he cannot integrate people around him. If he is a totally disintegrated person, he will be an utter failure
when it comes to his own family. So Kudumamnu varumbodhu enna pannum, he cannot run his family also. So one is called integration of inner personality. The second one is called, then there are outer things are there. Then outer relationships are there. Then outer responsibilities are there. So integrating these outer situations or the outer things or outer responsibilities, they are also called integration. In short, we should try all these things. Ullum, puramum, agamum, puramum, within and without, there must be harmony. ஒரு இன்டகிரேஷன்ங்கிறது ஒன்று இருக்க வேண்டும். So we simply say that we should learn to live in harmony. Is it right? Now today there are big seminars are conducted on this topic about national integration. People talk about all national integration, all big things. Their family is totally disintegrated. First you take care of yourself, then you take care of your own family. Then let us think about setting this world right. You see, all these people, Rama or Krishna, see, they are our role models. So how perfectly they have integrated their own personality and their own family. அது இல்லாமல் எப்படி ராவணனை வதம் பண்ண முடியும்? Even when it comes to Krishna also, see, finally his family also got totally disintegrated, not because of him. It is because of their own ego. It's totally disintegrated. So this is what we have to do. Therefore, second integration, abhyutanama dharmasya glanihe alladu abhyutanama dharmasya ennartham. Adharma melongamal irukka vendum. There should not be any disintegration in our thought, word or deed. So this we have studied in the beginning of Bhagavad Gita படிச்சோம். ஒன்று வந்து பிரவர்த்தி லட்சணம், ரெண்டாவது வந்து நிவர்த்தி லட்சணம்னு படித்தோம். Then Yukta Purusha, Ayukta Purusha also I have explained. யாரெல்லாம் யுக்த புருஷர்கள், யாரெல்லாம் அயுக்த புருஷர்கள்ங்கிறதெல்லாம் வந்து நாம விரிவாக நாம் பார்த்தோம். So all these factors, these thoughts, these feelings, these emotions, these actions, all put together is called dharma, integrating all these things. When there is a thought, there is a feeling, there is a situation, there is an action, you should study it and you should apply it. Then this application is called dharma. Just give it a thought. When we move with the people, what we expect from them, or whom do we respect? Generally, நாம் இந்த உலகத்தில் மனிதர்களோடு பழகும் பொழுது எல்லா மனிதர்களிடத்திலிருந்தும் எதை எதிர்பார்க்கின்றோம்? You make a list of what do you expect from others and whom do we really respect. நாம் வந்து யாரை உண்மையிலே நாம் நேசிக்கின்றோம் அல்லது யாரை மதிக்கின்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா there are certain criterias are there. So love is the primary criteria, loving everybody. ஒன்று வந்து we talk about நேசித்தல். Suppose if we can't love anybody, so I have also seen people, they love all other people, but when it comes to their own family relations, their own kith and kin, they don't show that much love to their own people. But when they go out, when they move with the people, when they sit with the people, they spend so much time with the other people and loving all other people. When it comes to their own family people, they said that we don't have time. They don't talk to their own family people. They are loving word. But வெளியில பார்த்தோன்னா அப்படியே எல்லாரோடையும் சந்தோஷமா தான் இருக்கிறாங்க. But when it comes to their own family people, they don't spend time. They respect everybody. அப்படி வெளியில போனா அவ்வளவு நல்ல பேரா இருக்கு. அப்ப அவரை மாதிரி ஒருத்தர் பார்க்கவே முடியாது. But when it comes to their own family people, அதனால தான் ஒருத்தர் நல்லவரா இல்லையான்னு முதல்ல வெளியில போய் கேட்க கூடாது. அப்படி whether he is good or bad, first you should find out from his own family people. You take their certificate. வெளியில எல்லாருக்கும் நல்லவர்களா இருக்கணும். நம்முடைய அம்மாவிற்கு நாம எப்படி இருக்க மாட்டோம்? We don't respect. See, if I don't respect my own wife, I don't respect my husband, I don't respect my
father, mother. But what is use of getting a certificate from this world? You got it. See, there are serious issues. This is the problem. வெளியில எல்லார் இடத்திலும் நல்ல பேர் வாங்கி என்ன பிரயோஜனம்? So you are not able to handle your own family problems. There it is, you are totally disintegrated. What is the use of living such a life? Because if there is a love, அன்புன்னு இருந்தா என்ன இருக்கணும்? அது உள்ளேயும் இருக்க வேண்டும், வெளியிலையும் இருக்க வேண்டும். You love yourself, you love your own people. Then that love should be extended with all other people. Then it is called love. Otherwise, any relationship, it is only infatuation. We call it as only infatuation. Or it is only an entertainment. So that such a relationship is meant only for entertainment, because he has no love for himself, no love for his own family. Then if he acts as though he is loving all other people, what kind of love it is? It is not love. It is only an entertainment. It is only a kind of an infatuation. If you are really loving person, your love must express in and through every relationship. Then it is called love. Then it is called you are a well integrated person. Am I right? This is how you should. Then there must be, see, when somebody has that kind of a love, don't we naturally respect that person? This is what we expect from everybody. Then if you expect this, why don't you exhibit it? See, நாம அதை எதிர்பார்க்கிறத விட நாம என்ன பண்ண வேண்டும்? We should keep sharing this love with everyone. Then there is loving, caring, sharing, accepting. Then something called forgiving. Then the most important thing is trusting. All these together, I think நான் 7 விஷயங்கள் சொன்னேன். All these put together is called a life of integration. எல்லாம் சேர்ந்தாதான் ஒருங்கிணைந்து வாழ். இவ்வளவு குணங்களும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொன்னது எல்லாமே லவ்விங், கேரிங், ஷேரிங், அக்செப்டிங், ஃபர்கிவிங், ட்ரஸ்டிங் எல்லாம் இல்லைன்னாலும் கூட யூ ஹோல்ட் ஆன் டு சம்திங். ஏதாவது ஒன்றை நாம் பின்பற்றினாலும் கூட நம்மளுடைய வாழ்க்கை போகும். ஸோ டிக்ளைன் இன் தர்மானா என்ன அர்த்தம்? தர்மசிய கிளானின்னு என்ன அர்த்தம்? எங்கேயோ ஒரு இடத்துல சமயத்துல வெளியில இருக்கிறது, உள்ள இல்லை. சில நேரம் உள்ள இருக்கின்றது, ஆனா இந்த குணங்கள் எல்லாம் என்ன கிடையாது, வெளியில் இதெல்லாம் கிடையாது. ஸோ we also change the definition of dharma and adharma according to our own situations, according to our own whims and fancies. சில நேரம் இந்த தர்மம் அதர்மத்திற்கு பொருள் கூட அது மனிதர்களுடைய சூழ்நிலைகளை பொறுத்து அக்கார்டிங் டு அவர் ஓன் மூட், அதை வைத்துதான் நம்ம தர்மத்தை அதர்மத்தையும் கூட நாம நிர்ணயிக்கின்றோம். when it comes to establishing dharma, our personal likes and dislikes is nothing to do with dharma and adharma. So sometimes the definition for dharma and adharma completely changes. For example, ஒருத்தர் வந்து நிறைய லஞ்சம் வாங்கிட்டு ஒரு காரியத்தை கரெக்டா செய்தானா அவர் நேர்மையானவர்னு சொல்றோம். Somebody takes a bribe and if he does his work, then we call him as ரொம்ப தர்மவான். ஏன்னா அவருக்கு வாங்கின காசுக்கு கரெக்டா வேலையை செய்திடுறாருன்னு சொல்றோம். If somebody takes a bribe and doesn't do any work, then we say he is a dishonest person. So even our definition for honesty and dishonesty கூட என்ன ஆயிடுறது? Dishonesty கூட சேஞ்ச் ஆயிடுறது. See, this is what happened to Arjuna also. What I am telling you, probably you would have forgotten all these things. Since I remember all these things, I am just reminding you. When Lord said in 2nd chapter, Kutasva Kashmalamidam Vishame Samupastitam Anari Justam Aswargyam Akirtikaram Arjuna Nekator Kutasva Kashmalam Sulmali, he was talking only about his inner personality. It was totally disintegrated. Totally disintegrated. He was only thinking about his own people. Sometimes I said it is other way around. We forget our own people and we show love to everybody. We spend so much time with all other people. When it comes to our own people, we don't spend any time. All these practical examples I have seen in my life. No, here he was, loving his own people. He was not bothered about, people outside.
When this statement was told, naturally, see, we get hurt. But Lord cannot help you just if you just get hurt and all. He is not bothered about whether you are feeling elated or you are happy or you are getting hurt. That is none of his business. His business is to tell you the truth on your face, because he doesn't depend on you. See, please understand, whoever tells the truth on our face, they don't depend on us. So they just want to set our behavior right. நாம வந்து நம்மளுக்கு குருநாதர்னு ஒருத்தர் இருக்காருன்னு அவர் அப்படியே எப்ப பார்த்தாலும் வெண்ண தடவிண்டே பேசணும்னு அதுக்கு குருநாதர் தேவையில்லை. நாம் தவறான வழியில் செல்கின்றோம் என்றால் ஏதாவது ஒன்றை சொல்லி நம்மை சரியான பாதையில் செலுத்துவதற்குத்தான் குருங்கிறவர் வேணும். நாம் ஒரு தப்பான பாதையில போறோம்னா just to encourage all our wrongdoings, a guru is not required. And he doesn't encourage such people at all. நான் சொன்னேன், குருவினுடைய உலகத்துல அப்படிப்பட்ட மனிதர்களை அவருக்கு வந்து சேர்க்கிறதே கிடையாது. Now, Shankaracharya Bhagavan in that, after that Kutasva Kashmalavidam Vishamesam Upastitam, when he summarizes all that Arjuna's situation, he beautifully puts Arjuna's thoughts in his own words. எப்படி தர்மங்களையும் அதர்மங்களையும் அதர்மங்களையெல்லாம் நம்மளுடைய கன்வீனியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கொள்கின்றோங்கிறது. அக்கார்டிங் டு அவர் ஓன் கன்வீனியன்ஸ், ஹவு வி ரீடிஃபைன் திஸ் தர்ம அண்ட் அதர்ம. ஸோ எவ்ரிபடி ரீடிஃபைன்ஸ் தர்ம அண்ட் அதர்ம according to their own convenience. What will happen? Then what is the real dharma? Then what is the real dharma? For example, I will give one small statement from that Bhashyam, wherein Shankaracharya Bhagavan says, Nanu na ayam swadharmasya tyagaha shoga mogadi vashad. No, it is in the language of Arjuna, in the words of Arjuna. Nanu means, na ayam swadharmasya tyaga. நான் வந்து இந்த யுத்தம்ங்கிற என்னுடைய ஸ்வதர்மத்தை தியாகம் செய்வது வந்து சோக மோகாதி வஷாத்ன, not because of the shoka and moga. He says that I don't have any shoka or moga. I don't give up my own dharma, not because of shoka and moga. He is justifying him. Kintu, then why I don't want to fight? He says that dharmatva abhavat. In this war, there is no dharma. It is not that I don't want to fight against Bhishma or anybody. There is absolutely no dharma in this war. This comes Kadam, Bhishma, Maham, Dronam. Before that verses, அதெல்லாம் முடிஞ்சப்பற சம்மரைஸ் பண்ணுவாரு. தர்மத்வ அபாவா அதர்மத்வாச்ச அஸ்ய யுத்தஸ்ய தியாகः மயா கிரியதே இதி. There is no personal shoka or moga. Because fighting against all these great people, Kripacharya, Dronacharya, Bhishmacharya, they are all great people, they are gurus. So fighting against a guru is adharma. Fighting against all elderly people, that is fighting for the sake of securing one's own place, he says that it is adharma. Therefore he says dharmatva abhavat adharmatvacha asya yuddhasya tyagaha maya kriyate. It is not kashmalam. When Lord said kutasva kashmalam nu sonna odane he gets hurt out. It is not. When people come to me and when they talk about their own personal problem, we exactly know where they go wrong, because they have a fixed opinion about what is right and what is wrong. So according to their own convenience, when people come and talk about this right and wrong, how he is right, how other person is wrong, then he has defined the whole right and wrong only according to his own convenience. But a person, a man of wisdom, he really knows what is right, what is wrong from its actual standpoint. அதனால எந்த ஒரு முடிவுகளையும் எடுப்பதற்கு முன்னாடி எது சரி எது தவறுங்கிற விஷயத்தில் நம்முடைய சொந்த விருப்புகள் என்ன இருக்க முடியாது, விருப்புகள் இருக்க முடியாது. இது வந்து ரொம்ப பெரிய ஒரு ஸ்லோகம். இது யதா யதாகி தர்மஸ்ய கிளானிர்பவதி பாரத. இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் ஈஸ்வரனுக்கு மட்டுமில்லை. இட் இஸ் நாட் with respect to the world, உலகத்திற்கு மட்டுமில்லை, individually also, because sometimes in front of you, you see that a family getting disintegrated.
And you know what is the cause for it? It is because of the ego of the people. There are no big issues. It is only the personal ego they are not able to, settle it. In this world, so many people are living happily. Why we are not able to live happily? Then there is somewhere, in our thinking, we have gone wrong. Then we should take the guidance of the right people. Take the guidance. Suppose if you respect somebody as your own guru, go and fall at his feet and ask for the right guidance. But then we don't want to. We discuss with everybody our problems. But when it comes, we don't go and discuss our problems with the right people. This is another problem. We discuss all our problems with all our neighbors. We discuss. பட் யாரிடத்துல போய் நம்மளுடைய பிரச்சனைகளை சொன்னால் நமக்கு சரியான தீர்வு கிடைக்குமோ வி அவாய்ட் தம். அவங்கள பார்த்தா அடுத்த தெரு வழியே போயிடுவோம். அப்படி such people we totally we avoid them. Then what to talk about such fools? Such people we cannot actually help them. Krishna is also very strong. அதனால்தான் இந்த தர்ம அதர்ம விஷயங்கள் சொசைட்டில மட்டுமில்லை, இதுல என்ன இருந்தது, these people only set up ஸ்டாண்டர்ட் ஃபார் அதர்ஸ். அப்படிதான் சொசைட்டில என்ன ஆயிடும், எல்லா அதர்மங்கள் எல்லாம் என்ன ஆயிடும், அப்புறம் எல்லா தர்மம் ஆயிடும். ஆஃப் லேட் யூ see now divorce has become a dharma. Once upon a time we have never heard in Hindu life, we have never heard about all these things. People getting divorced, it is not there in our culture at all. Now it has become more dharma. So if we don't get along, immediately they say that we will break. What it is? This is what people get married just to part away. No, this is how we set the standard. Now slowly in India then immediately they talk about divorce. Now adharma adharma dharma. See, we show the way to integrate everybody. Now this integration going on their own way, they think that is dharma. Then பிரிஞ்சு போயிடும். If this is then this becomes dharma, what will happen to the society? What is value for this value? Then values எங்க இருக்கு? Where are virtues? Then it is called dharmasya glani. இதை தான் நாம் என்ன சொல்றோம், தர்மத்தினுடைய glani. Shankaracharya Bhagavan also beautifully writes. See, he takes, I am talking all these things from Bhashyas also. நீங்க உங்களுக்கு பாஷ்யங்கள்ல ஒரு வரி ரெண்டு வரி தான் இருக்கும். But sometimes we should know how to expand it. Now when he says dharmasya glani, ஒரே வார்த்தை, நான் இவ்வளவு நேரம் சொன்னதை சங்கராச்சாரியர் பகவான் ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சிட்டாரு. நமக்கு சான்ஸ்கிரிட் படிக்க தெரிஞ்ச அதனுடைய அர்த்தம் புரிஞ்சால்தான் நம்ம இவ்வளவு விஷயங்கள் அதுல இருந்து எடுக்க முடியும். He says varnashramaadi lakshanasya pranina. See, பிராணிகளுக்கு என்ன இருக்கணும்? There is a varna லட்சணம் இருக்கணும், ஆசிரம லட்சணம் இருக்கு. Now what is this varna and ashrama? That much later we will Chadurvaranya Maya Srishtam வரும்பொழுது we will study about varna and ashrama. So here also there is a varna, there also ashrama. So what is ashrama? நான் சொல்றதெல்லாம் there is a brahmachari, then you slowly get into grahastha. From there is no diverse ashrama. Please, there is no such ashrama in our religion. So there is a brahmacharya ashrama, there is a marriage ashrama. Next ashrama, third ashrama is diverse ashrama. Apdi or ashrama illave illa. From there you just go into vanaprastha ashrama. The third ashrama is vanaprastha ashrama irukkirathu. Then the fourth ashrama is only sannyas. Now when I study, I have thought only like that, but I have never come across any diverse ashrama. Where is that third ashrama? It is not there. This is because of total disintegration of people. They are not able to view dharma as it is. அவங்களுக்கு வந்து தர்மங்கிறது என்னன்னு புரியறால இது இருக்க வர்ண ஆசிரமாதி லக்ஷணஸ்ய பிராணினாம். Then he says அபியுதய நிஸ்ரேயஸ சாதனஸ்ய பவதி பாரத. எப்பொழுது whenever there is a threat for all these things, then he call it as there is a threat for varna, when there is a threat for ashrama dharma. Then abhyutaya is material prosperity.
Then Nishreyasa is spiritual unfoldment. So there is a place for Varna, there is a place for Ashrama, then there is a place for material prosperity, then there is a place for spiritual unfoldment in the entire nation. And this is a social fabric. No, you start, the family is also a beautiful fabric. It is well knit by our own forefathers. So our family is also a fabric. From the what is the society? It is only the extended form of this family is only a society. If family itself, disintegrated, எல்லாமே இப்போ ஒரு individual becomes individual units, what will happen? The social fabric also will get disturbed. When these people, if they don't set a standard for their own children, if a father and mother, if they don't set a standard for their own children, then you are destroying the future of, their own life. And you are setting a very wrong standard by behaving like that. Then you are unfit to live. This is the problem. ஸோ தர்மஸ்ய கிளானிங்கிறது ஏதோ சொசைட்டியில் இப்படிதான் எல்லாம் நடக்கிறது. யூ ரீட் ராமாயணம் அண்ட் மகாபாரத கேர்ஃபுல்லி, யூ ரீட் ராமாவதாரம் பாருங்க, கிருஷ்ணாவதாரம். இஃப் யூ கேர்ஃபுல்லி ரீட், தி இண்டிவிஜுவல் ஃபேமிலி வேல்யூஸ் வேர் ஆல்சோ taken into account by the Lord, not just destroying Ravana also. There Ravana also destroyed his own family values. Anga kuda Ravananukku kuda enna eduthu, all this perverted thinking. Why Ravana became a perverted person? Because he did not respect first Mandodari. Her own words was not respected by him. Why he has to run behind Sita when there is someone more beautiful, more wonderful woman called Mandodari was there? He was not. How much advice Mandodari gave it to Ravana and Vibhishna. Even Kumbhakarna also advises him. See, their own family advices were not taken seriously by Ravana. Then that has caused a problem in the society also. You understood how it is interrelated? No, in Mahabharatam kuda parunga, what is edukku பாண்டவர்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்திருந்தா முடிஞ்சிருக்குமா இல்லையா? What has started as a small family problem that extended to the society. Then everybody got involved in that war because of their family problem. Property, it is simply a property issue. Their family property issue. They dragged the whole world into it, and there was a calamity, such a war has to happen. So this is the problem. இதெல்லாம் தான் ரொம்ப அழகாக சொல்றார். வர்ண ஆசிரமாதி லட்சணஸ்ய பிராணினா அபியுதய நிஸ்ரேயச சாதனஸ்ய கிளானிகி பவதி பாரத். எப்பொழுது there is a decline in all these things. Therefore, it's not easy to follow dharma. But our forefathers, without reading much, they naturally followed all these things. Naturally, they followed it. பெருசா அவங்களுக்கு வரணத்தை பத்தி தெரியல, ஆசிரமத்தை பத்தி தெரியல, அபியுதயம் தெரியல, நிஸ்ரேயசம் தெரியல, என்னன்னு கூட என்ன ஆறுது அப்படி. They just followed everything. Therefore, it is said, no, you extend it up to the society. நீங்க பாருங்க, சொசைட்டில இதெல்லாம் அப்ளை பண்ணி பாருங்க. Then you will understand यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानम धर्मस्य तदात्मानं सृजामि. இது from the individual standpoint, if you see what is absolute dharma from the individual standpoint, what is real dharma? The real dharma is what is our swarupa is our own dharma. Whenever man doesn't know his own swarupa, all this confusion starts. அவனுக்கு தான் யாருங்கிற உண்மை தெரியாத பொழுது, தான் யாருங்கிற ஒரு சத்தியம் தெரியாது. இவ்வளவு வெறுப்புகளுக்கெல்லாம் என்ன காரணம்? Why do we hate people? Why we develop so much of likes and dislikes? Why so much of cruelty, vulgarity? People, they don't treat each other with great respect. அதுதானே பிரியறதுக்கு காரணமே, எல்லா ரிலேஷன்ஷிப்லயும் பிரிவுக்கு காரணமே. We don't respect each other. We don't treat people well. Everybody deserves their own respect. When we don't treat people properly, then there is a disintegration.
Why don't we treat the people properly? Because man doesn't know what is his essential nature. What is absolute truth is not known. So every relation has become only commercial now. Think, leave alone the world. Even the ordinary relationships have become more commercial. So a lot of expectations. Everybody finds to come in terms with these expectations. Then the relationships also, they also break. This இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இதுக்கெல்லாம் காரணம் என்ன? நமக்கு சத்தியம் தெரியலே. See, our mind is not abiding in the absolute truth. If your mind abides in the absolute truth, you will not have any hatred. You will develop a natural detachment from everything. You will get detached. Such a person will not have any likes for anybody, any dislike for anybody. He will respect everybody. Only a man, a wise man will respect everybody, treats everybody with respect, gives everybody their own space. He doesn't interfere in anybody's business. He doesn't influence anybody because he knows what is truth. Ultimately, what is the purpose of life? When that absolute dharma is not known, then problem happens. Now, the next verse is very beautiful because all these, whether the social values or social integration or family integration or spiritual integration, whether it is a spiritual integration or a family integration, and whether it is the integration of the society, who can play a major role? Krishna says it's only sadhus. So if sadhus are protected, spiritual integration, family integration, social integration, therefore you need a sadhu. Every family man needs a sadhu. Only if you have a good sadhu, then he will take care of your family also. He sees to that you live in harmony. If there is a sadhu in the society, he sees that the society lives in harmony. A sadhu is a person who integrates everything. A person who causes disintegration in a family or in a society, who does all false propaganda, he cannot be a sadhu. Therefore, Krishna says, my foremost purpose of coming down is only to protect sadhus. Paritranaya sadhu. Vinashaya cha dushkritam is secondary. It has a different meaning. What it is that we will see next week. First and foremost, the primary importance for avatara is only paritranaya sadhu. If sadhus are there, the entire world is protected. See the place Lord has given for a sadhu. Now, who is a sadhu? That we will come. Sadhu means sannyasi in artham kadayadu. No, who is a sadhu? That we will also define a sadhu through some examples. But only paritranaya sadhu. Vinashaya chara. அதே மாதிரி ஒரு குடும்பத்துல ஒரு சாது இருந்தா போறோம். If one is sadhu, if the sadhu is protected, that family will be protected. எல்லாரும் சாதுவாக இருந்தா அங்க ஒரு சாது அவசியம் இல்லை. எல்லாருமே அசாதுவாக இருந்தால் அங்கேயும் என்ன அர்த்தம்? அங்கேயும் சாதுவிற்கு என்ன கிடையாது அப்படின்னு வேலை கிடையாது. If somebody is so valid, somebody is good, the other person is dominating, other person is persecuting, other person is hurting the person who is good, then the Lord will take avatar. Lord will protect them. That's what he says. Paritranaya sadhu, vinashaya dushkritam, dharma samsthapanaya. These all three put together is called Purna Avatar. See, paritranaya sadhu, vinashaya cha dushkritam, then dharma samsthapanarthaya. Then it is all three. The moon sayadal, then it is called Avatar. Sambhavami. Yuge. So I manifest myself time to time whenever there is a need, especially whenever people invoke me. That is a beautiful state. When there is a disorder in the societies,
all the Maharishis, they look up to God. They appeal to him. They pray him. They invoke him a bit. See, avatars come down not because of us. Avatars come down because all these Maharishis appeal to him. Maharishis pray to him. அந்த மகரிஷிகளுடைய பிரார்த்தனைக்கு செவி சாய்த்ததான் என்ன பண்றார் அவதாரங்கள் எல்லாம். ஈவன் இன்னொரு பிரகலாதனுக்கு நடந்தது கூட என்ன அர்த்தம்? இட் இஸ் ஃபேமிலி இஷ்யூஸ். இட் இஸ் ஒன்லி ஃபேமிலி ப்ராப்ளம். இப்ப பிரகலாதாஸ் ஃபேமிலி ப்ராப்ளம் ஒன் நரசிம்ம அவதார். It is not a universal problem. There was not a problem anywhere. See, one father was hurting, one father was disturbing his own son. Then Lord has to take avatar. So, even in families, or for the sake of family also, the Lord will take avatar. The beautiful verses, if you just keep pondering over it. We should live with, the real spirit, not just listening to all these messages. We should take all these messages and we should just live in spirit. Then the life becomes more meaningful. Otherwise, just listening, understanding all that is not no use. Try to, when we read, when we try to practice more and more these values, then our life becomes Om Purnamada Purnamida Purna Purnamida Purnasya Purnamada Purnamevavasya. Om Shanti Shanti Shanti. Hari Om Shri Hari